ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரிஸோட 22வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹ்வாஷி இந்த சீக்ரெட் ரூம்குள்ள போனதோட தான் லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல ஹ்வாஷி மறுபடியும் வெளியே வந்துட்டு இருக்கா, யோசிக்க ஆரம்பிக்கிறா. எதுக்காக நம்ம சீராணியோட பிரேஸ்லெட் இங்க வந்திருக்கணும், அதுவும் தேர்ட் பிரின்ஸோட சீக்ரெட் ரூம்ல, அந்த ரெண்டு பேத்துக்கும் நடுவுல ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருந்திருக்குமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. நம்ம வேலைக்கார பொண்ணு அங்கேயும் இல்ல, அவளை எங்க போய் தேடுறதுன்னு ஹ்வாஷிக்கு இப்ப சுத்தமா ஒண்ணும் புரியல. இங்க இன்னொரு பக்கம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா நமக்கு மெங்க காட்டுறாங்க. மெங்க சாமி கும்பிட்டு இருக்கா. அப்போ அவகிட்ட வேலைக்கார பொண்ணு வேகமா ஓடி வந்துட்டு, நீங்க உங்க அண்ணனை நினைச்சு சாமி கும்பிட்டு இருக்கீங்க, என்ன நடக்குது தெரியுமா? உங்க அண்ணனுக்கு பதிலா உங்க அப்பா இன்னொரு பையனை தத்து எடுக்கிறாரு, உங்க குடும்பத்தோட தூரத்து சொந்தம் மெங்ஹுவா இருக்கான்ல, அந்த பையனை தத்து எடுக்கிறாரு அப்படின்னு சொல்ல, அப்படியா, அவன் ரொம்ப மோசமானவன் எல்லாருக்கும் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு மெங்க கேட்டுட்டு இருக்கா. ஆமா, அவன் ஏதோ புதுசா ஒரு ஆர்டிகல் ஒன்னு எழுதி பப்ளிஷ் பண்ணி ராஜாட்ட பயங்கரமா பாராட்டு வாங்கியிருக்கானா. சோ ராஜா அவனை ரொம்ப பாராட்டி அவனை கூப்பிட்டிருக்காரு. அதனால அதை பார்த்துட்டு இந்த பையன் நல்ல பெருசா வருவான் போலன்னு இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக அவனை தத்தெடுக்கிறாரு அப்படின்னு சொல்ல, உடனே ஷாக் ஆயிடுறா. எங்க இவ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த பையன் கேவலமானவன், அந்த ஆர்டிக்கலை கூட திருடிதான் வச்சிருப்பான்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இது தெரியாம அப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்தாரா அப்படின்னு கேட்கும் போது, அது மட்டும் இல்ல, உங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி தரதா இருந்தாலும் இந்த லீ பொண்ணு உங்க அண்ணி அவள அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி தர போறாங்களா அப்படின்னு சொல்ல, இது நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறா மெங்க. பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. மெங்கோட கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க அண்ணா லீ அப்படின்னு ஒரு பொண்ணை லவ் பண்றதா அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு 3 நாளா மண்டி போட்டுட்டு இருந்திருக்காரு. அவங்க அப்பா சாதாரண குடும்பத்து பொண்ணு, அவ அந்த பொண்ணோட அப்பா துணை மந்திரியா இருந்தவர் தான், ஆனா அவர் செத்து போயிட்டாரு. அந்த குடும்பத்துக்கு இப்ப எந்த சப்போர்ட்டும் இல்ல, கல்யாணம் பண்ணி கொடுத்தா உன் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும்னு சொல்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல அவளைதான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்கான் ஹ்வாஜின். அதுக்கப்புறம் அவங்க அப்பா 3 வருஷம் வெயிட் பண்றாளான்னு பாக்குறேன், ஒருவேளை வெயிட் பண்ணா அப்ப கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருக்காரு. மறுபடியும் நம்ம மெங்க அவங்க அண்ணாவோட போட்டோவை பார்த்துட்டு, அண்ணா நீ எவ்வளவு பாசமா இருந்த, இப்போ உன்னோட பதவிதான் போது, உன் பையங்கிற ஸ்தானம் போகுதுன்னு பார்த்தா நீ கல்யாணம் பண்ணி பாசமா வச்சுட்டு இருக்கணும்னு நினைச்ச உன் சின்ன வயசு ஃப்ரெண்டு அவளுக்கும் இந்த நிலைமை வந்துருச்சு அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அடுத்து மெங்க இன்னொரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறா. மெங் வீட்டுல இருக்கும் போது அழகா ஊஞ்சல் ஒண்ணு கட்டிட்டு அவங்க அண்ணா, இங்க பாரு இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்புறம் அண்ணி வந்துருவா, நீ அவளும் சேர்ந்து ஜாலியா இருக்கலாம், நீ ஒரே பொண்ணா தனியா இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதை பத்தி எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு பயங்கரமா சோகமா இருந்துட்டு இருக்கா. மெங்க ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இங்க மறுபடியும் நம்ம ஹ்வாஷி வீட்டை விட்டு சுத்தி நடந்து வந்துட்டு இருக்கும் போது வேலைக்காரங்க எல்லாம் வராங்க, தடுத்து நிறுத்துறாங்க. கொஞ்சம் வேலை எல்லாம் போயிட்டு இருக்குங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்க, உங்க ரூம்குள்ளேயே இருங்க, வெளியே வராதீங்க அப்படின்னு. இந்த வீட்டுல நான் ஓனர் ஆக போற லேடி தானே, நான் வெளியே வரக்கூடாதா அப்படின்னு ஹ்வாஷி கேட்டுட்டு இருக்கும் போதே அங்க ஒரு பொண்ணு போறா, ஒரு லேடி, கிச்சன்ல ஒர்க் பண்ற பொண்ணு. அந்த பொண்ணு போட்டிருக்க ட்ரெஸ் அப்படியே பாக்குறதுக்கு ஹ்வாஷியோட ஊர்ல இருக்கிறவங்க போட்டிருக்க மாதிரியே இருக்கு. ஹ்வாஷி நான் என்னன்னு போய் பாத்துட்டு வரேன், கிச்சனுக்கு போயிட்டு வரேன்னு சொல்ல, இல்ல நீங்க போறதா இருந்தா கண்டிப்பா நம்ம சார் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு வேலைக்காரன் சொல்லிடுறான். ஹ்வாஷி பாக்குறா, என் ரூம்கே போறேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறா. ஹ்வாஷிக்கு சாப்பாடு டெலிவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹ்வாஷி எப்படியாவது கிச்சனுக்கு போகணும்னு ஐடியால இருக்கால, சோ வர ஒரு சாப்பாடையும் ஏதாவது ஒரு குறை சொல்லி திரும்ப அனுப்பிட்டே இருக்கா. மேடம் எப்படிதான் மேடம் உங்களுக்கு சாப்பாடு வேணும்னு வரவங்க கேக்குறாங்க, நானே பாக்கணும் சமைக்கிறத, என்னதோ இன்சல்ட் பண்ற மாதிரியே இருக்கு நீங்க கொடுக்குற சாப்பாடெல்லாம், சமையல பாக்கலாமா அப்படின்னு கேட்க, உடனே வாங்க நீங்களே பாருங்க அந்த அசிஸ்டன்ட் பையன் கூட்டு போயிடுறான். ஹ்வாஷி உள்ள போறா. அந்த லேடி அங்க இருந்துட்டு இருக்கா. உங்களுக்கு இந்த பெய்யான் பக்கத்து நாடு இருக்கே, அந்த நாடோட சமையல்லாம் செய்ய தெரியுமா அப்படின்னு கேட்க, நல்லா தெரியும், என் ஹஸ்பண்ட் அந்த ஊரை சேர்ந்தவர் தான் அப்படின்னு அந்த லேடி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா உங்களுக்கு மட்டும் நான் சமைக்க முடியாது மேடம், துணை பில்டிங் இருக்குல்ல அதுக்கும் நான் தான் சமைக்கிறேன்னு சொல்ல, துணை பில்டிங்கா அப்படின்னு ஹ்வாஷி கேட்டுட்டு இருக்கா. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு சமைக்கிறதுக்காக தான் தேர்ட் பிரின்ஸ் கூட்டு வந்திருக்காரு, இனிமே அவங்க சமைச்சு தருவாங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் அங்க இருந்து கூட்டு போயிடுறான். துணை பில்டிங் இங்க இருந்து எங்க இருக்கு, அங்க யார் இருக்கா அப்படின்னு ஹ்வாஷி பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறா. மெங்கோட வீட்டுல அந்த மெங்ஹுவா அந்த பையனை தத்தெடுக்கிறதுக்கான நாள் வந்திருக்கு. அந்த பையன் மண்டி போட்டுட்டு இருக்கான். ஒரு பத்திரத்தை கொண்டு வராங்க, இந்த வீட்டோட பையனா நான் இனிமே தத்தெடுக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அவன் கையெழுத்தும் போட்டுடுறான். மெங்கோட அப்பா சைன் போட்டுட்டா இந்த டீலிங் முடிஞ்சிருமா. கரெக்டா அவர் சைன் போடும் போது மெங்க அங்க வந்துடுறா. இல்ல நிறுத்துங்க அப்படின்னு. மெங்கோட அப்பா எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்க, அப்பா அவங்க கூட நான் கொஞ்சம் தனியா பேசணும், கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு மெங்க கேக்குறா. சரி வா போலாம் அப்படின்னு மெங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு அவங்க அப்பா தனியா கூட்டு போறாரு. பக்கத்து ரூமுக்கு போனதும், அப்பா என்னப்பா நடக்குதுங்க, நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா, ஹ்வாஜின் என்னோட அண்ணன், அவர் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு திறமசாலி, எவ்வளவு அறிவாளி, அவருக்கு பதிலா அந்த மெங்ஹுவா மாதிரி ஒரு கேவலமானவனெல்லாம் கூட்டு வந்துட்டு இருக்கீங்களா, கண்டிப்பா அவன் காப்பி அடிச்சுதான்ப்பா எழுதியிருப்பான், வேற யாரோடையும் எஸ்ஐவையாவது திருடி இருப்பான் அப்படின்னு சொல்ல, எனக்கும் தெரியும், ஆனா நம்ம குடும்பத்தை
காப்பாத்துறதுக்கு இப்ப வேற யார் இருக்கா? இந்த பையன் ராஜாட்ட போயிட்டு பெரிய பரிசில் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இவ்வளவு திருட்டு புத்தியோட இருக்கவன் அடுத்து ஏதாவது செஞ்சுட்டே இருப்பான், சும்மா இருக்க மாட்டான். இப்ப எனக்கும் என் பையனும் இல்ல, நீயும் அந்த டிவோர்ஸ் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வீட்டுல என்ன கண்டுக்கவே இல்ல, திரும்பி கூட பாக்கல. அதனால எனக்கு பிள்ளைங்களே இல்லாதனால இந்த நிலைமைக்கு நான் ஆளாக வேண்டியதாயிடுச்சு. நீ மட்டும் உருப்படியா இருந்திருந்தனா உன்னை யாரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அந்த பையனுக்கு என்னோட வாரிசாக்கி எல்லா பதவியையும் அவனுக்கு கொடுத்திருப்பேன்னு சொல்ல மெங்கோடனே காலில் விழுந்துடுறா. அப்பா நான் சொல்றதை கேளுங்க, இப்ப நான் சொல்றேன், இதுக்கு மேல நான் கண்டுக்காம இருக்க மாட்டேன். வாழ்வோ சாவோ இந்த குடும்பத்துக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் நான் கரெக்டா பண்ணுவேன்ப்பா அப்படின்னு சொல்ல உடனே மெங்கோட அப்பா நிஜமாவா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா நிஜமாதான்ப்பா, இதுவரை என் மனசுக்குள்ள குழப்பம்லாம் இருந்திருக்கலாம், என் அண்ணன் பாத்துக்குவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்திருக்கலாம். இனிமே அப்படி இருக்க மாட்டேன்ப்பா, குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல சரி ஓகே, எதை வச்சு நீ எப்படி சொல்ற, உன்கிட்ட என்ன திட்டம் இருக்கு அப்படின்னு மெங்கோட அப்பா கேக்குறாரு. அப்பா இப்போ ராஜாக்கு 4 பசங்க, அதுல முத பையன் இனிமே ராஜாவாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கறதால மீதி 3 பேர்ல யாரோ ஒருத்தங்க தான் ராஜாவாகணும். நீங்க ராஜாவா தான் யாரை சூஸ் பண்ணுவீங்க? செகண்ட் பையனையா? எனக்கு தெரிஞ்ச ராஜா தேர்ட் பிரின்ஸ் தான் சூஸ் பண்ணுவாருன்னு தோணுது அப்படின்னு மெங்கு சொல்றா. எதை வச்சு அப்படி சொல்ற அப்படின்னு மெங்கோட அப்பா கேட்க செகண்ட் பிரின்ஸுக்கு எக்கச்சக்கமான பெரிய ஃபேமிலி இருக்கு, பெரிய பணக்கார குடும்பத்தோட கனெக்ஷன் இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற ராஜா என்ன நினைக்கிறாரு, எல்லா பணக்கார குடும்பத்தையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு கம்ப்ளீட்டா ஒரு நார்மலான நாடை எல்லா மக்களுக்கும் ஈக்குவலா இருக்கிற நாடை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ கண்டிப்பா செகண்ட் பிரின்ஸ்க்கு அவர் வாய்ப்பு கொடுக்க மாட்டாரு. இன்னொரு பக்கம் தேர்ட் பிரின்ஸ், நானும் இத்தனை நாள் அவர் எதுவுமே தெரியாத ஒரு ஆளுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன், ராஜாவாகிறதுல கொஞ்சமும் இன்ட்ரெஸ்ட் இல்ல நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அன்னைக்கு நான் வாஷியை புடிச்சு வச்சு அவங்க பிளானை கெடுக்கிறதுக்காக போகும்போது தேர்ட் பிரின்ஸ் என்கிட்ட வந்து வாலண்டியரா பேசி வாஷி அங்க இருந்து ரிலீஸ் பண்ணி விட்டாரு. ஏன்னா அப்பதான் ஃபர்ஸ்ட் பிரின்ஸோட பதவி போகும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ ராஜாவாகிறதுல அவருக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இதை வச்சுதான் நான் சொல்றேன், என்ன பேச்சு கேளுங்க, நம்ம தேர்ட் பிரின்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்ல ஐடியா நல்லாதான் இருக்கு, நீ சரிப்பட்டு வர மாட்டே அப்படின்னு அவங்க அப்பா அங்க இருந்து கிளம்புறாரு. அப்பா நான் வந்து சத்தியம் பண்ணி சொல்றேன், என் இதயம் இனிமே என் குடும்பத்துக்காக தான் இருக்கும், என் உயிரை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்ல நான் உன்னை எப்படி நம்புறது அப்படின்னு உங்க அப்பா கேக்குறாரு. அமைதியா மெங்கு பாத்துட்டு இருக்கா. டைம் ஆயிடுச்சு வாங்க போலாம், தத்தெடுக்கிற நேரம் வந்துருச்சுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல ஒரு நிமிஷம் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெங்கு மறுபடியும் உங்க அப்பாவை கூப்பிட்டு எனக்கு இன்னும் எதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியல, நான் ப்ராமிஸ் பண்றேன்னு சொல்ல, இங்க பாருமா, ராஜா வார்த்தைக்கு ஒருத்தவங்களை நம்ம ஹெல்ப் பண்றோம் அசிஸ்ட் பண்றோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நம்ம க்ரூவலா இருக்கணும், உன மாதிரி சாஃப்ட் ஹார்ட்டான ஆளுங்கெல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்கம்மா அப்படின்னு சொல்ல, அண்ணன் என்ன செய்யலையோ அதை நான் செய்ய போறேன், என் அண்ணனுக்கு இந்த நிலைமை வந்துருச்சு, சத்தியமா இதுக்கு மேல நான் யாருக்கும் பாவம் பார்க்க மாட்டேன், என் மனசுல கருணைக்கு இடம் இல்ல, நான் சொல்றதை கேளுங்கப்பா அப்படின்னு சொல்ல மெங்கோட அப்பாவே ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு, உண்மையா ஏதோ செய்ய போறா போல அப்படின்னு. உடனே மெங்கு பாத்துட்டு இருக்கும் போதே மறுபடியும் ஆளுங்க கூப்பிடுறாங்க, தத்தெடுக்கிற நேரம் வந்துருச்சுன்னு. மெங்கு கத்த ஆரம்பிக்கிறா, இதுக்கு மேல தத்தெடுக்கிற ஃபங்க்ஷன் நடக்காது, அது கேன்சல் ஆயிடுச்சு, எல்லாம் வீட்டுக்கு போங்கன்னு சொல்ல சார் என்ன பண்றது அப்படின்னு மறுபடியும் கேக்குறாங்க. மெங்கோட அப்பா என் பொண்ணு சொல்றது காதுல விழலையா, அவ சொல்றதுதான் சட்டம், கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு மெங்க தூக்கி விடுறாரு. எனக்கு வந்து உன் மேல நம்பிக்கை இருக்கு, நான் சீக்கிரமா உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாக்குறேன், அந்த பையன் வந்ததுக்கு அப்புறமா உனக்கும் ஹெல்ப் பண்ணுவான், அதே மாதிரி நமக்கும் ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாவ் அப்படின்னு ஒரு பையனை கூப்பிடுறாரு. இந்த லின்பாவ் அப்படிங்கிற பையன் எங்க அப்பாவோட அசிஸ்டன்ட் தான், சீக்ரெட் ஸ்பை, ரொம்ப திறமைக்காரனா. இனிமே இதுக்கும் மேல நீ மெங்குக்கு தான் வேலை பார்க்க போற, மெங்கு நீ இவனை எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாமா, இந்த பையன் ரொம்ப நன்றியா ரொம்ப திறமையான பையன்னு சொல்ல வணக்கம் மேடம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க அப்பாவை எப்படி பாஸ்ன்னு கூப்பிடுவியோ என்னையும் அதே மாதிரியே கூப்பிடு அப்படின்னு மெங்கு சொல்லிடுறா. மெங்கு அங்க இருந்து கிளம்பி நேரா வெளியே போறா. போனா அந்த பையன் மெங்குவா இருக்கான்ல, தத்தெடுக்கப்படுறதுக்கு இருந்தானே அந்த பையன் வரான். ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு கேட்டுட்டு இருக்கான். அப்பதான் உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு இருந்தால, அந்த பொண்ணு உங்க அண்ணன் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சீக்கிரட்டா லெட்டர்ல எழுதி வச்சுட்டு தான் போனாரு, ஆனா இப்படி ஒரு பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சத்தியமா செத்தே போயிருவேன் அப்படின்னு உங்க அண்ணி சொல்லியிருக்கா. அதை பார்த்துட்டு இதை கண்டிப்பா நிறுத்தியே ஆகணும், அண்ணன் லவ் பண்ண பொண்ணு நல்லபடியா தான் இருந்தாகணும் அப்படின்னு இவ முடிவு பண்ணிருக்கா. அதனாலதான் எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டாலும் சரி அவங்க அப்பாவை மனசு மாத்துறதுக்கு என்ன பண்ணாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசிஷனை எடுத்திருக்கா. அங்க இருந்து இங்க பாரு என் நடுவுல வராத, அப்புறம் உடம்புல தலை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நேரா கிளம்பி போயிடுறா. அந்த மெங்குவா பையனே பயந்து போயிடுறான். மெங்கோட அப்பா பாத்துட்டு இருக்காரு, சிரிச்சுட்டு பரவாயில்லையே நம்ம பொண்ணு கொஞ்சம் முன்னேறிடுவா போலையே அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இங்க சென்னை கிட்ட ஒரு டாக்டர் வந்து பேசிட்டு இருக்காரு. ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு மென்டல் கண்டிஷன் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அந்த பையனுக்கு கடைசி வரைய சரியே ஆகலங்க, உங்க ஒய்ஃப் எங்க இருக்காங்க நேர்ல செக் பண்ணலாமான்னு கேட்க அவங்க வீட்டுல இல்ல அப்படின்னு சென்னை சொல்றான். எங்க எந்த இடத்துல பழக்கப்பட்டிருந்தாங்களோ அந்த இடத்துல இருந்தாதான் அவங்களுக்கு ஞாபகம் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு, ஏன் இப்படி பண்றீங்க, வீட்டுக்கு கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. லூ பாக்குறான், எப்படியாவது நம்ம மேடம் இங்கே கூட்டு வந்துடலாமான்னு கேட்க இல்ல வேண்டாம், அவகிட்ட மாத்து மருந்து இன்னும் இல்ல, நம்ம கிட்டயும் இல்ல, அவங்க இருக்கிற வரைய உயிரோட இருப்பாங்கிறதால அவ அங்கே இருக்கட்டும் அப்படின்னு சென்னை சொல்லிக்கிட்டு இருக்கான். வாஷி மறுபடியும் வெளியே வரா. என் வேலைக்கார பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியல, என் தங்கச்சி அவள் கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ இந்த தேர்ட்
தேர்ட் பிரின்ஸோட வீட்டுக்கு அரண்மனையில இருந்து யாரோ வந்திருக்காங்க. அவங்க வாஷிய பாத்துக்கிட்டே அங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க மெங் இருக்காளே தேர்ட் பிரின்ஸ கூப்பிட்டு விட்டுருக்கா. தேர்ட் பிரின்ஸ் உள்ள வந்துட்டு மெங்கோட வீட்ல இருந்து யாரோ என்ன பாக்கணும்னு கூப்பிட்டாங்க. ஆனா மெங்கா இருப்பாங்க நான் நினைச்சு கூட பாக்கல. எதுக்கு நீங்க என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்க, இதுக்கும் மேல நான் தான் என் குடும்பத்தோட ஃபேஸ், எங்க அப்பா கிடையாது. எது பேசுறதா இருந்தாலும் என்கிட்ட பேசணும், உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம், அப்படியே ஒரு கேம் விளையாடலாம் தான் கூப்பிட்டேன் அப்படின்னு மெங்க ஒரு கேம் விளையாட ஆரம்பிக்கிறா. பொண்ணாச்சே நான் பார்த்து விளையாடுவேன் நினைக்காதீங்க, தோத்ததுக்கு அப்புறமா ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்ப கூலான தேர்ட் பிரின்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்க. என்னையும் நீங்க ரொம்ப கேர்லெஸ்ஸா நினைச்சிடாதீங்க, நான் ஜெயிச்சதுக்கு அப்புறமா நான் சொல்ற விஷயத்த நீங்க காதுல வாங்குவேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிக்கிறா. இங்க ராஜா கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தன் வந்துட்டு, ராஜா வேலை பார்த்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க, இந்த மாத்திரை இருக்கு சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்க, கொண்டு வா அந்த மாத்திரைய, அது சாப்பிட்டாதான் உயிரே வருது அப்படின்னு அவர் சாப்பிடுறாரு. தேர்ட் பிரின்ஸ் எனக்காக எங்க இருந்து மாத்திரை கொண்டு வந்தான்னு தெரியல, அப்பா மேல அவன மாதிரி யாருக்கும் பாசம் இருக்காது, இதை போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதி வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தேர்ட் பிரின்ஸ் வீட்டுக்கு போனியே நல்லா இருக்கானா அப்படின்னு ராஜா கேட்க, இன்னைக்கு நான் தேர்ட் பிரின்ஸ் வீட்டுல ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணு பாக்குறதுக்கு பக்கத்து நாட்டு இளவரசி வாஷி மாதிரியே இருந்தாங்கன்னு சொல்ல, ஏன் பையன் ஒரு பொண்ணு வந்துட்டு வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கானா, இன்னும் கல்யாணமே பண்ணலன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், அந்த பொண்ணு யாரு என்கிட்ட கூட்டு வாங்க, இன்னைக்கே பாக்கணும் அப்படின்னு ராஜா சொல்லிடுறாரு. இங்க மெங்க கூட மறுபடியும் கேம் விளையாடி மெங்க ஜெயிச்சிடுறா. அவ பேசலாம் அப்படின்னு வரதுக்குள்ள இந்த விஷயத்த வந்து நம்ம தேர்ட் பிரின்ஸ் காதுல சொல்லிடுறாங்க. ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அப்புறம் பாக்குறேங்க அப்படின்னு தேர்ட் பிரின்ஸ் கிளம்பிடுறான். பயங்கரமா மெங்குக்கு கோவம் வந்துட்டு இருக்கு, ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னு அந்த பாவ் அசிஸ்டன்ட கூப்பிட்டு, எதனால அவர் சீக்கிரமா கிளம்புறாரு என்ன ஆச்சுன்னு போய் பாத்துட்டு வான்னு சொல்ல, உடனே அந்த அசிஸ்டன்ட்டும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். தேர்ட் பிரின்ஸ் கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான், ராஜா கூப்பிட்டதால எங்களால தடுத்து நிறுத்த முடியல, வாஷி கிளம்பி போயிட்டு இருக்காங்க, நான் தான் வேணும்னே சுத்து வழியில லேட்டா போக சொன்னேன்னு ஒரே இடத்த சுத்திட்டு இருக்காங்க, இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு கேட்க, சீக்கிரமா அவளுக்கு பதிலா அவள மாதிரியே இருக்கிற வேற ஒரு பொண்ணா பாத்துட்டு அவளை அங்கிருந்து இடம் மாத்துங்க அப்படின்னு சொல்லிடுறான். சரி ஓகே அங்க இருந்து ஆளும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள வாஷி பாக்குறா, ஒரே இடத்தையே ரொம்ப நேரமா சுத்தி போற மாதிரி இருக்கே அப்படின்னு ரியலைஸ் பண்றா. இங்க மெங்கு கிட்ட அந்த பாவு போய் சொல்லிடுறான், இதே மாதிரி வாஷி மாதிரி ஒரு பொண்ணு அங்க இருந்து போயிட்டு இருக்கா, அவ ஒருவேளை இறந்து போகலையோ, ஷென்னு கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேர்ட் பிரின்ஸ் வீட்டுக்கு போயிருக்காருன்னு சொல்ல, ஒருவேளை அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டிராமா போடுறாங்களோ அப்படின்னு மெங்கு யோசிக்கிறா. பாவை கூப்பிட்டு காதுல ஏதோ சொல்லி இந்த மாதிரி செய்ய அப்படின்னு சொல்லிடுறா. பாவும் அங்க இருந்து கிளம்பி போறான். இங்க நம்ம ஷென்னு கிட்ட வாஷி எங்கேயோ போயிட்டு இருந்திருக்காங்க அரண்மனைக்கு, ரொம்ப நேரமா ஒரே இடத்துல சுத்து போட்டு இருந்திருக்காங்க, அப்புறம் திடீர்னு ஒரு கூட்டம் வந்து வாஷி அங்க இருந்து கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஷென்னு வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறான். வாஷியை தூக்கிட்டு போறது இந்த பாவு தான். ஒரு வண்டியில கடத்தி கூட்டு போகும்போது அடிச்சு மயக்கம் போட வச்சிடுறான். அங்க பார்த்தா ஒரு சுடுகாடு இருக்கு, அதுக்குள்ளதான் வண்டி போகுது. இங்க ஷென்னு தகவல் கேள்விப்பட்டு வேக வேகமா உள்ள வரான். அங்க அதுக்குள்ள அந்த பாவ் மாஸ்க் ஒண்ணு போட்டுட்டு அதுக்குள்ளதான் அந்த சுடுகாட்டுக்குள்ளதான் வாஷியையும் கூட்டு வரான். ஆனா நம்ம ஷென்னு வந்துட்டு ஒவ்வொரு டெட் பாடியா தேடி தேடி பார்க்க ஆரம்பிக்கிறான். வாஷி ஒருவேளை உயிரோட இல்லையோ, யாராவது கொண்டுட்டாங்களோ அப்படின்னு ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து தேடிட்டு இருக்கதோட தான் இந்த எபிசோட் முடியுது. வாஷிக்கு என்னாச்சு, ஞாபகம் எப்ப வரப்போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.